ஃபேன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி, நாங்கள் வி கோ அப்ராட் இங்கே ஹீ வில் மேக் ஷுர் யாராவது ஃபோட்டோ கேட்டாங்கன்னா ஹீ வில் மேக் ஷுர் ஃபோட்டோ இஸ் டேக்கன். அண்ட் நம்மளுக்கே சஸ்மே விஜய் டைம் ஆகுது ஃப்ளைட்டுக்கு அப்படின்னா ஹீ வில் மேக் ஷுர் அந்த நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் நான் ரொம்ப ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் நான் போட்டா அப்படின்பாரு. ஸோ ஐவ் சீன் தட். அது நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்பாரு. அது ஒரு கேஷ் ஒரு மாதிரி ரியலி யூ ஃபீல் லேட் ஆயிடுச்சு ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு ரொம்ப புஷ் பண்ண போட்டா அப்படின்னு ரசிகர்களை கேட்டுட்டு தான் போவார். அதெல்லாம் வந்து ஹீஸ் அன் அமேசிங் பர்சனாலிட்டி. ஐ ரியலைஸ் ஹிஸ் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க். அதர் தென் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நான் அவுட் சைடராக பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி அவுட் சைடாக பார்க்கும்போது ஹிஸ் சக்ஸஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹிஸ் டெடிகேஷன் டு த ஒர்க் ரெஸ்பெக்ட் பண்ணுறது. நிறைய வாட்டி சொல்லுவார், ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் மை ஃபேன்ஸ் அப்படின்பார். ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் மை ஃபேன், அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் அது வந்து நான் எப்பயுமே வியந்தது. அந்த வாட்டி ஐ ரியலைஸ் லைக் ஐ நோ எப்படியா எல்லாரும் சொல்றது, பட் ஐ ஹவ் சீன் இன் சம் அதர் ஆங்கிள். மிச்சவங்க பார்த்த ஆங்கிள் வேற, நான் பார்க்குற ஆங்கிள் வேற. அது வாட் இஸ் அமேசிங். சரி, நம்ம யாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது சும்மா ஏதோ ஒரு காமெடி ஆர் ஏதோ ஒரு காசிப் இல்ல ஏதோ ஒரு மூணாவது தப்பு பேசுறது, இவ்வளவு வரைக்கும் இவ்வளவு இயர்ஸ்ல ஐ ஹவ் நெவர் அவர் வந்து யாரு பத்தியுமே தப்பா பேசி நான் கேட்டதே இல்ல. நான் ரொம்ப க்ளோஸா சொல்றேன். ஐ எம் நாட் சே அவே ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃபேமிலி என்ன இருந்தாலும் யாரு பத்தியுமே அவர் தப்பு சொன்னதே இல்லை. இஸ் அன் அமேசிங் லிஸ்னர். அவரு காட்டி ஒரு பெட்டர் லிஸ்னர் நான் பார்த்ததே இல்லை. என்னோட இதுல யாராவது ஒருத்தர் பேசுறாங்கன்னா நம்ம ஈகரா இருப்போம் இன் பிட்வீன் டு டாக் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அவர் இல்லவே இல்லை. ஹீ இஸ் அன் அமேசிங் லிஸ்னர் அண்ட் நாட் ஒன்லி அன் அமேசிங் லிஸ்னர், இஸ் அ வெரி டீப் லிஸ்னர். அதாவது நம்ம சொல்ற ஒரு வார்த்தையும் நார்மல் கான்வர்சேஷன் அவர் கம்ப்ளீட்டா உள்வாங்கிப்பாரு. நான் நாளுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ அன்னைக்கு சொன்னல இது அப்படின்பாரு. ஸோ இஸ் அன் அமேசிங் லிஸ்னர். ஹி ஸ்பீக்ஸ் லெஸ் அப் when we talk, but he grasp everything. நம்மளே சிசம் யோசிப்போம் whether he has grasp பண்ணாரா இல்லையான்னு, பட் you'll realize that கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ நம்ம பேசும்போது அவர் சொல்ல, நீ அன்னைக்கு சொன்னல அதை பத்தி அப்படின்பாரு. அது ஒரு ஃபண்டாஸ்டிக் திங். இல்லை யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் பர்சனலி எனக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் தளபதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கிடையாது. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் ஒன்லி அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். சரி, என்ன இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா டைமிங். சரி, எல்லாருக்குமே தெரியும் செட்டுக்கு டைமிங்க்கு வந்துருவாரு. ஆனால் எங்களோட டின்னர் ஆகட்டும், வெளியில போறதாகட்டும், இல்லை வீட்டுக்கு வர்றதாகட்டும், டைமிங் அப்படின்னா ஆன் டாட் இருப்பாரு. ஜெனரல் எனிதிங் ஃப்ரெண்ட்ஸ் மீட் ஆன் டாட். அதாவது 8 மணிக்கு வரேன் அப்படின்னா 8 மணிக்கு வருவாரு. சில சமயம் முன்னாடியே அந்த ஏரியாவுக்கு டிராஃபிக்லாம் முன்கூட்டியே வந்துட்டாருன்னா கரெக்டாக ஒரு 10 minutes வெயிட் பண்ணிட்டு தான் திரும்ப வருவார். ஸோ ஹிஸ் டைமிங் அப்படின்றது யூ கேன் நாட் பீட் ஹிம். டைமிங் த பெர்ஃபெக்ட் டைமிங் அவர் எப்பவுமே. சரி, ஒர்க் மட்டும் இல்லை, ஆஃப் ஒர்க் ஆல்சோ இஸ் அன் அமேசிங் ஹோஸ்ட். வீட்டுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா அவர் அந்த மெனு அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து சர்வ் பண்ணுறதுலேருந்து அவரே தான் பண்ணுவார். அதாவது கம்ப்ளீட்டா சர்வ் பண்றது அவரே தான் பண்ணுவாரு. இது ஒரு புது விஷயமா எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது சார். He serves completely. He serves all his guests. ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் சர்வ் பண்ணணும். அண்ட் அது கம்ப்ளீட்டா அது ஹீஸ் ஆல்வேஸ் யூஸ் டு இட். மெனு வீட்டுக்கு வரும்போது எனக்கு என்ன பிடிக்கும், இன்னொருத்தருக்கு என்ன பிடிக்கும், அதை பார்த்து செஞ்சு, இப்போ லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்டதை அவர் ஞாபகம் வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு பிடிச்சிருந்தது அதுதான் நான் திரும்ப பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்பாரு. அது ஹிஸ் வெரி வெரி குட். கம்மிங் டு ஹிஸ் ஓகே, சம்டைம்ஸ் நான் ஜஸ்ட் சொல்றேன், மணி அப்படின்றது இப்போ நம்ம யாருக்குன்னா அவங்க கிட்ட ஒரு 500 rupees வாங்குறேன், நீங்க எனக்கு தெரிஞ்சவர், சம்டைம்ஸ் தேர்ஸ் அ ஹை சான்ஸ் நான் கூட உங்களுக்கு கொடுக்க மறந்துடலாம். சரி, சம்டைம் ஒரு 1 week 10 days ஒரு ஸ்மால் டோக்கன், ஒரு 500 rupees, ஒரு 100 rupees. அதுல வந்து நான் பார்த்தது வியந்தது என்னன்னா, ஈவன் சம்டைம்ஸ் ஒரு 1 month கூட மீட் பண்ணாமல் இருப்போம். ஏதோ ஒன்று சொல்லுவார், அன்னைக்கு நான் கூட வாங்கியிருந்தேன், கரெக்டாக வீட்டுக்கு போவோம் இல்லை எங்கன்னா மீட் பண்ணுவோம், அன்னைக்கு நான் கிட்ட இருந்து வாங்கினேன் வச்சுக்கோ அப்படின்வாரு. அது தட் இஸ் ஒன் அமேசிங் திங். 100% he will do that. அதே மாதிரி whenever we go out as a friends எங்கேயோ போனால் he should only pay. He will never let யாரையுமே பே பண்ண விட மாட்டார்.